அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம். புரட்டாசி மாதத்தின் 2வது சனிக்கிழமை செப்டம்பர் 28ஆம் தேதி வருகிறது. இந்த புரட்டாசி மாதத்தின் 2வது சனிக்கிழமை பெருமாளுக்கே உரிய திதியான ஏகாதசியோடு வருவதும் ஆயில்ய நட்சத்திரத்தோடு இணைந்து வருவதும் நமக்கு அற்புதமான பலன்களை தரும் என்று புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு நாளிலுமே பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வழிபடாமல் இருந்தாலும் இந்த ஒரு நாளை தவறவிடாமல் வழிபடும் பொழுது நம்முடைய முன்ஜென்ம சாபங்களும் கர்ம வினைகளும் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. அப்படிப்பட்ட வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னால் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக, மகாலய பட்சத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க நினைப்பவர்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து தூய ஆடை அணிந்து நீர்நிலைகளுக்கு சென்று அல்லது வீட்டில் எளிய முறையில் எள்ளும் தண்ணீரும் இறைத்து முன்னோர்களின் பசியையும் தாகத்தையும் தீர்த்து அவர்களின் ஆசியை முதலில் பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக, பின் மறுபடியும் குளித்துவிட்டு வேறு ஆடைகள் அணிந்து கொண்டு பெருமாளுக்குரிய பூஜைகளை செய்வதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். சிலர் வீட்டில் பெருமாள் படம் வைத்து துளசி மாலை சாத்தி மாவிளக்கு தீபம் ஏற்றி படையலிட்டு பெருமாள் கோயிலில் இருந்து வாங்கி வந்த தீர்த்தத்தை வைத்து வழிபடுவார்கள். இன்னும் சிலர் முன்னோர்கள் படத்திற்கு முன் படையலிட்டு பெருமாள் கோயிலில் வாங்கி வந்த தீர்த்தத்தால் நைவேத்தியம் செய்து படைப்பார்கள். இதற்கு மோட்ச தீர்த்தம் என்று பெயர். இந்த தீர்த்தத்தை பித்திருக்களுக்கு படைத்து தானும் சாப்பிட்டு அன்றைய விரதத்தை நிறைவு செய்வார்கள். புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருப்பவர்களுக்கு பித்ருக்களின் ஆசி, தெய்வத்தின் அருள், வேண்டும் வரத்தை தரும் தேவதா பலன் என 3 விதமான பலன்கள் கிடைக்கும். அது மட்டுமல்ல, புரட்டாசி சனிக்கிழமையில் விரதம் இருப்பதால் நாம் செய்த பாவங்கள் மட்டுமின்றி நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவமும் நீங்கி அவர்கள் மோட்சம் அடைவதற்கான வழியும் கிடைப்பதால் அந்த புண்ணியமும் சேர்த்து நமக்கு கிடைக்கிறது. வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்ததற்கு இணையான பலனை தரக்கூடியது புரட்டாசி சனிக்கிழமை விரதமாகும். ஏகாதசி திதியானது செப்டம்பர் 27ஆம் தேதி மாலை 5:35 மணிக்கே ஆரம்பித்து செப்டம்பர் 28ஆம் தேதி மாலை 6:09 மணி வரை உள்ளது. இதனால் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் செப்டம்பர் 27ஆம் தேதி இரவு எளிமையாக உணவு எடுத்துக்கொண்டு விரதத்தை தொடங்கிவிடலாம். செப்டம்பர் 28ஆம் தேதி ஏகாதசி என்பதால் நாம் உணவு எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்பதால் எளிமையான முறையில் தலிகையிடுவது சிறப்பு. மிளகு, சீரகம் கலந்த உப்புமா, உளுந்து வடை, பாசிப்பருப்பு பாயாசம் ஆகியவை மட்டும் செய்து இலையில் பரப்பி தலிகையிட வேண்டும். அதோடு பெருமாளுக்கு கற்கண்டு, துளசி ஆகியவற்றை படைப்பது சிறப்பு. பிறகு பெருமாள் படத்திற்கு முன் நெய் விளக்கு அல்லது அகல் விளக்கு அல்லது மாவிளக்கு என அவரவர்களின் வழக்கப்படி தீபம் ஏற்றி வணங்க வேண்டும். தலிகையிட்ட பிறகு ஸ்ரீரங்கா, கோவிந்தா, நாராயணா என மந்திரங்களை 18 முறை அல்லது 108 முறை வரை சொல்லி நைவேத்தியம் படைத்து தூப தீபங்கள் காட்டி வழிபட வேண்டும். ஸ்ரீ என்பது மகாலட்சுமியையும், ரங்கா என்பது பார்க்கடலில் பள்ளி கொண்ட ரங்கநாத பெருமாளையும் குறிக்கும். அதனால் ஸ்ரீரங்கா என அழைத்தால் மகாலட்சுமி தாயாருடன் வந்து பெருமாள் நமக்கு அருள் செய்வார் என்பது நம்பிக்கை. அதேபோல் சாமிக்கு படைத்த தலிகையை வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிட்டு அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் கொடுக்கலாம். முடிந்தவரை யாராவது ஒருவருக்காவது அன்னதானம் செய்வது நல்லது. கர்ம வினைகள் தீர அன்னதானம் செய்வது ஒன்றே மிகச்சிறந்த வழியாகும். புரட்டாசி 2வது சனிக்கிழமையில் காலை 10:30 மணி முதல் 11 மணி வரையிலான நேரம் அல்லது பகல் 12லிருந்து 1 மணி வரையிலான நேரத்தில் பெருமாளுக்கு தலிகையிடுவது சிறப்பு. சனிக்கிழமை 10:30 மணி முதல் 11 மணி வரையிலான சுக்கிர ஓரையாகும். இந்த நேரத்தில் தலிகையிட்டால் சுக்கிரனின் அருள் கிடைத்து செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும். அதேபோல் பகல் 12 மணியிலிருந்து 1 மணி வரையிலான நேரம் சந்திர ஓரையாகும். சந்திரனுக்குரிய அதிதேவதையான தெய்வம் திருப்பதி ஏழுமலையான். அதனால் சந்திர ஓரையில் தலிகையிட்டால் திருப்பதி ஏழுமலையான் அருளால் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும், நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். 3ஆவதாக, நம் வீட்டுக்கு அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று கருடாழ்வாருக்கு 2 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுங்கள்.
4ஆவதாக, பிறகு பெருமாளுக்கு துளசி மாலையும் தாயாருக்கு வாசனை மிகுந்த மலர்களான மல்லிகை பூவையும் முடிந்தால் தாமரை மலர்களையும் சாத்துங்கள். 5ஆவதாக, மகாலட்சுமி தாயாருக்கு மஞ்சள் பொடி அல்லது மஞ்சள் கிழங்கு வாங்கித் தந்தால் பல நன்மைகளை பெறலாம். 6ஆவதாக, ஆஞ்சநேயருக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவரை 21 முறை வலம் வந்து வழிபாடு செய்ய வேண்டும். இம்முறைப்படி நாம் வழிபாடு செய்யும் பொழுது நமது கர்ம வினைகள் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. 7ஆவதாக, இது மட்டுமல்லாமல் சக்கரத்தாழ்வாருக்கு 2 நெய் தீபங்கள் ஏற்றி வைத்து 27 முறை வலம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம் முன்ஜென்ம பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்றும் கூறப்படுகிறது. சக்கரத்தாழ்வார் நம் நரசிம்மர் ஆலயத்திலும் இருப்பார். நரசிம்மர் ஆலயத்தில் பெருமாளும் இருப்பார். இந்த முறையில் வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களுடைய முன்ஜென்ம சாபங்களும் கர்ம வினைகளும் நீங்கும் என்பது உறுதி. பெருமாளுக்கு உகந்த இந்த நாளில் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இந்த முறையில் வழிபாடு செய்து நம் கர்ம வினைகளையும் முன்ஜென்ம பாவங்களையும் நீங்க பெற்று பெருவாழ்வு வாழ இந்த நாளை தவறவிடாதீர்கள். இந்த பதிவின் மூலம் புரட்டாசி 2ஆம் சனிக்கிழமை ஏகாதசி திதியோடும் ஆயில்ய நட்சத்திரத்தோடும் வருவதால் எப்படியெல்லாம் நாம் வழிபாடுகள் செய்தால் நம்முடைய கர்ம வினைகளிலிருந்தும் முன்ஜென்ம பாவங்களிலிருந்தும் விடுபட்டு சிறப்பான வாழ்க்கையை வாழலாம் என்பதை இந்த பதிவின் மூலம் அனைவரும் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு அற்புதமான சிறப்பான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.